ரீசனபிளான பிரைஸ் இது வந்துட்டு தாராளமா கொடுக்கலாம். இந்த பிரைஸ் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் டுட்டோல வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்களோ சஜ்ஜாரா மேல அவ்வளவு ஒரு காதல் வந்துருச்சு அவங்களுக்கு. வணக்கம், என் பெயர் ஜனனி சிவனேஷ். நான் STKT லாடா நோர்த்தமோக்கில் பயில்கிறேன். நான் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இவர் என் அம்மா. வணக்கம், என் பெயர் விமலா. நான் ஜனனியோட அம்மா. சஜாரா எனக்கு ஐயோ சஜாராவான்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பட் நித்யா டீச்சர் சொல்லி கொடுத்துட்டானே எனக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. டீச்சர்ஸ்ல எல்லா டீச்சரும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் சுலபமான மெத்தட்லயும் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப தெளிவா பொறுமையா பிள்ளைங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நோட்ஸ் இப்ப எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு. தென் அந்த நோட்ஸை வச்சுதான் நான் ரிவிஷன் பண்ணேன். அந்த நோட்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு பத்தி எனக்கு தெரியல, பட் ஜனனி வரைக்கும் அவங்க ஸ்கூல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா போட்டியிலும் பங்கெடுக்கிறவங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த சண்டே ஹாலிடே இருக்கும்போது அவங்க மீண்டும் அதை போட்டு பார்த்து டீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுப்பாங்க. பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ரீசனபிளான பிரைஸ் இது தாராளமா கொடுக்கலாம். இந்த பிரைஸ் படிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல. வெளியே படிச்சாலும் அந்த டீச்சர்ஸ் நல்லா ஃபன்னா சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு போர் அடிக்காம அவங்க கருதி படிக்க முடியும். ஆன்லைன்ல நம்ம டீச்சர் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. டீச்சர்ஸ் நல்லா ஃபன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு டோட்டலி போர் அடிக்கவே அடிக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு மட்டும்தான் இதுல நான் பாக்குறது அதுதான். அவங்க நல்லா நோட் பண்றாங்க, குவெஸ்டியன்ஸ் கேட்கறாங்க, தப்பு பண்ணா கண்டிக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க விளையாடுறது கூட டீச்சர் நோட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறாங்க. சம்டைம்ஸ் நான் பார்த்திருக்கேன், ஆனந்த் சார் கூட ஏசி இருக்காரு, விளையாடாதீங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஏசி இருக்காங்க. சோ இது எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ணாம யாரும் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஸ்டார்ட் டுட்டர் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு பிள்ளைங்களை ஸ்டார்ட் டுட்டர்ல சேர்த்து விடுங்க. நீங்க முழு பயனடைவீங்க.